வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி வீக்கெண்ட். டுடே சாட்டர்டேலாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சண்டே ரிலாக்ஸாக இருக்கும், பட் சாட்டர்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். லீவாக இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு சண்டேன்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா சண்டே வந்துச்சுன்னா சண்டே ஈவினிங் வரைக்கும் ஜாலியாக இருக்கும். மண்டே நினச்சாலும் கவகவன்னு தலையை வெடிக்க ஆரம்பிச்சு சில பேருக்கு இல்லையா? சண்டே மட்டும் எல்லாம் மண்டே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் மண்டேன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். சமைக்கிறதோட என்ன சமையல் பண்ணணும்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது மண்டே வலிக்கும். சரி, நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சமையல் இன்னைக்கு? தெரியலங்க, இனிமேட்டு தாங்க என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சரி, ஓகே. அப்புறம் நம்ம கோவில்பட்டி நீ தான் சொல்ல. கோவில்பட்டி மணி பிரதருக்கு இன்னைக்கு 14th வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க 2 பேருக்குமே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்க நீடூடி 2 பேருமே நல்லா இருக்கணும். அவங்களோட மணி பிரதர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுவேன், உங்கள் சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. அப்படிலாம் பேசி பழகிடுச்சு. நான் எங்கள் அப்பா கூட பேசி சவுண்டாக பேசுவேன். எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எங்கள் அப்பாவுக்கு மார்னிங் ரவா லட்டெல்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு இவர் நம்ம மணி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், என் அப்பா மேலேயும் தம்பி மேலேயும் இருந்த பாசம் அவருக்கு. அப்புறம் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கோயிலாம் போயிட்டு வாங்க, இன்றைக்கி வீட்டில் ஸ்வீட் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ மணி பிரதர். ஓகேவா? அடுத்து இன்னைக்கு கடைக்கு போனோமா? இப்போ இனிமேல்ட்டு தான் எதனா வாங்கிட்டு வரணும். போயிட்டு பார்க்குறேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பார்க்குறேன். அதாவது சனிக்கிழமை இந்த திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி என்ன பண்ணுறது சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை தொல்லையே கிடையாது. சிக்கன் வேணால் வேலை முடிஞ்சு போச்சு, மீன் வேணால் மீன் குழம்பு. இந்த காய்கறி செய்கிறது தான் பெரிய வேலை இல்லை. இது வறுக்கணுமா அது தவணை அதே தான். எல்லாம் உங்கள் வீட்டில் அப்படி தானே? ஈஸியான வேலை இது. ஈஸி எது? நான்வெஜ் செய்கிறதா வெஜ் செய்கிறதா? நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் தான் ஈஸி. 100 ரூபா சிக்கன் வேணுமா? 200 ரூபா சிக்கன் வந்தால் வேலை முடிச்சிடலாம். சரி, ஓகே, நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி அம்பத்தூரில் ஷிரடி சாய்பாபா கோயிலில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் பிரதர் அவருக்கு இன்றைக்கி ரிசப்ஷன். அது என் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நானும் வடிவில் சேகரம் போகிறோம். முடிஞ்சால் நீங்களும் வாங்க. அந்த ஏரியா தான் நான் அது எந்த இடம் சொல்லி கேட்டு நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு பணமட்டை குரூப், அந்த தெரிஞ்ச பணமட்டை பசங்களாம் ஒன்றா அவங்களுடைய சிஸ்டருடைய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் குன்றத்தூரில். நாளைக்கு அங்கே போகணும். நாளன்னைக்கு பல்லாவரத்தில் ஒரு முதியோர் இல்லம் ஃபங்க்ஷன், அங்கே போகணும். முதியோர் இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி. நாளன்னைக்கு பெங்களூர் போகிறேன். பெங்களூர் போகிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் ஹாப்பி, இங்கே தான் கஷ்டம். சூர்யா வச்சுன்னு பார்த்து ரொம்ப கஷ்டம். அவன் லுங்கில் போட்டால் தான் கஷ்டம், இல்லை மற்றபடி அவன் பாட்டு இருந்துருவான். அதான் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். நான் இல்லாதப்போ நான் ஃபுல்லாக சாப்பிட்றேன். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அது தானே கட்டாயம் சார். வீடியோ வேறு மாதிரி போட்டிருக்கேன் இல்லை இப்போ நம்ம